நம்ம எல்லாரையுமே கர்த்தர் வீணாவா என்ன செய்யல, ரட்சிக்கலைங்க. நம்ம எல்லாரையும் குறித்து ஒரு திட்டம் ஆண்டவர் கொண்டு, நம்ம குடும்பத்தை குறித்து ஒரு பெரிய நோக்க ஆண்டவர் கொண்டு அதை நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். அவர் செய்ய நினைத்தது என்ன செய்யாதான், தடைபடாது. 1 பேதுரு 5:6 வாசித்து பாருங்க. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவர் பலத்த கைக்குள். அப்ப கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கு. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தணும்னு திட்டம் வச்சிருக்கிறாரு. பொருளாதார ரீதியா இருக்கட்டும், குடும்ப காரியங்களா இருக்கட்டும், உங்க எதிர்காலமா இருக்கட்டும், ஆண்டவர் திட்டம் இருக்குது. அந்த ஏற்ற காலம் வரும் பொழுது கர்த்தர் அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை நான் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா இன்னும் தடையா இருக்கிறாங்க, இந்த சூழ்நிலை தடையா இருக்குது, இந்த காரியம் எனக்கு தடையாவே இருக்குது, சோர்ந்து போகாதீங்க. தேவன் செய்ய நினைச்சதை மனுஷனும் தடுக்க முடியாது, சூழ்நிலையில் தடுக்க முடியாது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை தேடுவதில் உண்மையாய் ஆண்டவர் சமூகத்தில் இன்னும் ஊக்கமாய் ஜெபிக்க ஜெபிக்க எத்தனை தடைகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு குறித்ததை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. ஒரு நாள் இயேசு எரிகோவுக்கு போறாரு. எரிகோவிலிருந்து வெளியே வரும் பொழுது அந்த ஊர் வாசல்ல நிறைய பேர் உட்காந்து ஊனமுற்றவங்க பிச்சை எடுக்கிறாங்க. அதுல ஒருத்தன் தான் பர்திமேயு. இயேசு அந்த வழியில வந்ததே இந்த பர்திமேயுக்கு ஒரு அற்புதம் செய்யணும். அதாவது தேவன் எப்பொழுதுமே எல்லாவற்றையும் திடீரென்று செய்கிறவர் அல்ல, எல்லாமே ஆண்டவருடைய ப்ரீ பிளான்ட். கர்த்தர் ஏற்கனவே எல்லாவற்றையும் திட்டம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க கர்த்தரை ஆராதிப்பது, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குடும்பம் இருப்பது, இன்னைக்கு இந்த வேலையில் நீங்க இருக்கிறது, இன்னைக்கு இந்த தொழில், எல்லாமே கர்த்தர் ஏற்கனவே திட்டம் பண்ணி இருக்கிறது. இனியும் வரும் காலங்களிலும் உங்களை எப்படியெல்லாம் நடத்தணும்னு கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிச்சயமாய் தேவன் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. இப்ப அந்த ஊர் எல்லையில வராரு. அங்க பர்திமேயு கூட உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு அன்னைக்கு பார்வை கொடுக்கணும், அவனுக்கு ஒரு அற்புதம் செய்யணும். அந்த நேர வரைக்கும் பிச்சைக்காரர் என்கிற ஒரு லேபிள்ல இருந்த அந்த பர்திமேயுவை இப்ப ஆசீர்வதித்து அவன் லைஃபை கொஞ்சம் உயர்த்தணும். இது கர்த்தருடைய திட்டம். அந்த ஏற்ற காலம் வந்துருச்சு. கர்த்தர் இப்ப அற்புதம் செய்ய போறார். நீ மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 to 52 வரை நீ வீடு வாசித்து பாருங்க. நமக்கு தெரிந்த சம்பவம். இப்ப இயேசு வருகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டவன பர்திமேயு என்ன பண்ணானா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு 47ஆம் வசனத்துல கதறி கூப்பிடுறான். கூடக்கல்ல என்ன சொன்னாங்களா, அவன் பேசாம இருக்கும்படி அதட்டினார்கள். நல்ல கவனிங்க, இவன் அற்புதத்தை எதிர்பார்க்கிறான். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துடாதான் காண்ட சமூகத்தில் கதறுகிறான். மனிதர்கள் தடைத்தார்கள். அங்க சூழ்நிலையும் சாதகம் இல்லை. ஏன்னா இயேசு எந்த மூலையில் இருக்கிறாரு அவனுக்கு தெரியல, அவனுக்கு குருடன். அங்க இயேசு மட்டும் கிடையாது, பெரிய சந்தடி, பெரிய கூட்டம், ஜனரஞ்சகமா இருக்குது. அந்த ஜனரஞ்சகத்தினால சந்தடி சத்தம். இயேசு எங்க இருக்கிறாருன்னு தெரியல, இவன் கூட்டாது இயேசு காதல விழுமான்னு தெரியல. மனிதர்கள் தடையா இருக்கிறாங்க, சூழ்நிலை தடையா இருக்குது. ஆனா பர்திமேயு என்ன பண்ணானா, 48ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சூழ்நிலையை பார்த்து, மனிதர்களை பார்த்து என்ன செய்யல, தடைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. இவ்வளவு காலம் ஜெபம் பண்ற காரியம் நடக்கல, சோர்ந்து போகாத. முதல் முறை கூப்பிட்ட சத்தம் இயேசுவின் காதில் விழாமல் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு ஃபர்ஸ்ட் காது கேட்கல, ரெண்டாவது காது கேட்டார் கிடையாது. அவன் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே கர்த்தருக்கு தெரியும். அவன் முதல் முறை கூப்பிட்டு ஏன் அமைதியா இயேசு இருந்தார்? அவனிடம் ஒரு ஊக்கமான வேண்டுதலை கர்த்தர் எதிர்பார்த்தார். தடைகளை மீறி கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற, எப்போ ஒரு மனுஷன் தடைகளை மீறி கர்த்தரை கூப்பிட முடியும்னா, என்ன வந்தாலும் என் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற ஒரு ஆழமான விசுவாசம் இருந்தாதான் தடைகளை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணுகிறார், எதிர்பார்க்கிறார். ஜெபத்தில் இன்னும் வளரணும்னு விரும்புகிறார். அதனாலதான் ஆரம்ப காலங்களில் ஒரு முறை ஜெபித்த உடனே, ஒரு நாள் ஜெபித்த அற்புதம் நடந்துச்சு. ஆனா காலங்கள் ஆக ஆக சில விஷயங்களை நான் போராடி ஜெபிக்கிறேன், உபவாசம் ஜெபிக்கிறேன், சில விஷயங்களுக்கு அதிகமாக ஜெபித்து பெற்றுக் கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, தேவன் ஜெபத்தில் அநேக விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுத்து நம்ம ஜெப வீரர்களாக தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பர்திமேயு அதை எதிர்பார்க்கிறாரு. பர்திமேயு 2வது முறை தடைகளை மீறி கர்த்தரை கூப்பிட்டான். தேவன் நின்றார், அவனை கூப்பிட்டாரு. உனக்கு என்னப்பா வேணும்? நான் என்ன செய்ய நினைக்கிறேன்? அவன் சொல்றான், நான் பார்வை அடையணும். உன் விசுவாசம் உனக்கு, அவளை பார்வையோடு கர்த்தர் அனுப்பினார். அதுக்கு தான் இயேசு அன்னைக்கு வந்தார். அவனுக்கு திட்டம் அதுதான் வச்சிருந்தார். ஆனா பர்திமேயு தடைகளை மீறி கர்த்தரை கூப்பிடும் பொழுது குறித்ததை தேவன் நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா.
உங்கள் வாழ்க்கை குறித்து, உங்கள் எதிர்காலங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து மனிதர்கள் 1000 சொல்லட்டும், உங்கள் இருதயத்தில் 1000 குழப்பங்கள் வரட்டும், ஒன்றை மாத்திரம் விசுவாசிங்க. கர்த்தர் என்னை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன திட்டம், எப்படி நடக்கும், இதை ஆராய்ச்சி பண்ண அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா திட்டம் போட்டதும் அவர் தான், திட்டத்தை செய்ய வேண்டியதும் அவர் தான். ஏன் வேலை? ஆண்டவரே, நீர் எனக்கு குறித்ததை, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அதை செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி அதிகமாய் நீ காத்திருந்து கர்த்தர் சமூகத்தை தேடுவீர்களானால் தேவன் ஏற்ற நேரத்தில் அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தை உண்மையாக தேடுங்க. உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நீங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாக கர்த்தர் தருகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு என்ன குறிச்சாரோ, தடைகள் வந்தாலும் சூழ்நிலை மாறினாலும் நிச்சயம் அதை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா.